ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீரன் சின்னமலை அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, லெசன் 4ல். இவர் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்து வந்து போர் பண்ணார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலை அப்படிங்கிற பக்கத்தில் மேலப்பாளையம் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பாங்க. இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து தீர்த்தகிரி. இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணியிருப்பார். கொங்கு கண்ட்ரி அப்படின்னு எதெல்லாம் வரும் அப்படின்னா, சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் வரும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மதுரை நாயக் கிங்டமுடைய பாட்டாக தான் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா, மைசூர் உடையார்ஸ் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மைசூர் உடையார் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா இந்த ரீஜன் ஃபுல்லாக யார்கிட்ட போகும் அப்படின்னா, மைசூர் சுல்தான்ஸ் கிட்ட வந்து போயிடும், அலாங் வித் மைசூரோட. அடுத்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே இங்கிலீஷ், அதான் பிரிட்டிஷ்காரங்க கைக்கு வந்து எப்படி போகும் அப்படின்னா, 3rd and 4th மைசூர் வார் வந்து நடக்கும். அதில் வந்து இவங்கக்கிட்ட வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு தீரன் சின்னமலை வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் மிலிட்ரி, மாடர்ன் வேர்ஃபேர் இதெல்லாம் வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவர் திப்பு சுல்தான் கூட வந்து சேர்ந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்துருந்துருப்பார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. அதில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. அடுத்து திப்பு வந்து இறந்ததுக்கப்புறமா சின்னமலை வந்து ஓடாநிலை அப்படின்ற இடத்துல வந்து செட்டில் ஆகி அங்கே ஒரு ஃபோர்ட்டுமே கட்டுவார், ஒரு கோட்டையுமே கட்டி பிரிட்டிஷை வந்து எதிர்த்துட்டே இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து 1800 வந்து பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மராத்தாஸ் அண்ட் மருது பாண்டியஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அலைன்ஸ் பண்ணி சண்டை போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து ஒன்று சேர விடாமல் தடுத்து இருந்திருப்பாங்க. அதனால் இவர் மட்டும் தனியாக போய் கோயம்புத்தூரில் போய் சண்டை போடுவார். அதில் வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் வந்து இவரை வந்து தோக்கடிச்சிருவாங்க. இவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். நெக்ஸ்ட்டு திரும்பியும் வந்து இவர் வந்து போர் பண்ணுவார். ஒரு மூணு பேட்டில் வந்து நடக்கும். அது வந்து எப்படி பண்ணுவாருன்னா, கொரில்லா வேர்ஃபேர், கொரில்லா போர் முறை வச்சு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பிரிட்டிஷை வந்து தோக்கடிப்பாங்க. என்ன போர் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் காவேரி 1801, பேட்டில் ஆஃப் ஓடாநிலை 1802 அண்ட் அரச்சலூர் 1804. இதில் வந்து இவர் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருவார். இந்த லாஸ்ட் போரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவருடைய குக் நல்லப்பன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவார், இவரை போய் பிரிட்டிஷ்கிட்ட வந்து காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்தோடனே இவரை வந்து சின்னமலையை வந்து சங்ககிரி ஃபோர்ட்டில் வந்து ஹேங் பண்ணிவிடுவாங்க, தூக்கு போட்டுருவாங்க 1805 ஜூலை 31. ஸோ இவ்வளோ தான் வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க தீரன் சின்னமலை பற்றி. இது வந்து 10th இருக்கும், ஹையர் ஸ்டடீஸ்லேயுமே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.